திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். பூமியை வாழ வைக்கும் வருவாயாக விளங்கும் மழை வராவிட்டால் நிலத்தை உழுது பயிரிடும் தங்கள் தொழிலை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பார்கள். ஏர்னா உழவு, கலப்பை, மாடு, அழகு, இப்படி நிறைய அர்த்தம் உண்டு. உழுதல் அப்படின்னா உழவு, உழுதல், பிள்ளைப்பூச்சி இப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏரின் உழவர், உழாதவங்க உழவர், விவசாயிக்கு என்ன அவங்க இதான் அந்த உழுகிறத பற்றி சொல்லும்போது, உழுகின்ற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கின்ற நாளில் ஆளே தேவையில்லை. என்ன அர்த்தம்னா, உழவு ஒரு நேரத்தில் நீ வேலைக்கு போகாமல் வெளியில் போயிட்டுனா பயிர் இருக்க போகிறதில்ல, அறுவடை செய்ய வேண்டிய வேலையே இல்லை. உழுகிறவன் கணக்கு பார்த்தால் உழக்குக்கேனும் மிஞ்சாது. என்ன சொல்கிறாங்க, என்ன தான் விவசாயி கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை. அப்போ ஏரின் உழார் உழவர் உழாமல் இருந்தாங்கன்னா புயல் என்னும், புயல்னால் பெருங்காற்று, மேகம், நீர், சுக்கிரன் இப்படி சொல்லுவாங்க. வாரி வளங்குன்றிக்கால், வாரினா வழி, வருவாய், செல்வம், இப்படி பல அர்த்தம். வளம்னா பயன், செழுமை, மிகுதி. வளம் குன்றி செழிப்பு இல்லாமல் போயிடும். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். புயல்ங்கிறது ஒரு காற்று, நீர். அந்த நீர் வாரி கொடுக்கறது. வாரி தரதுன்னு என்ன, வருவாய் தர்ற மாதிரி. விளை நிறைய மழை பெஞ்சாதான். வளம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, மழை பெஞ்சி தண்ணி இல்லாமல் போயிட்டா ஏரின் உழார் உழவர், உழவர் ஏர் ஓட்ட முடியாது. அப்போ அந்த மழை தான் விவசாயத்தை பாதுகாக்குது.